ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ மூலமாக சைட் பண்ணுறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து தெரிஞ்சுக்கலாம். எந்தமான வேக்கன்சி அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ரெகுலர் வேக்கன்சி மொத்தமாக 500 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி 41, டோட்டலாக 541 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்கு வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 80, எஸ்டிக்கு 73, ஓபிசிக்கு 135, எக்கனாமிக்கல் 50, யூஆருக்கு 203 வேக்கன்சி, அந்த மாதிரி டோட்டலாக 541 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஓகே, தேதி எப்போ அப்ளை பண்ணலான்னா 24/6/2025 14/7/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான கடைசி தேதி. எக்ஸாமுக்கான தேதி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஓபிசி என்சிஎல் 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேஷன், எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. டிகிரி போதுமானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ரிசர்வேஷன் பற்றிலாம் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக 3 ஃபேஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, 1 மணி நேரம். இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது, அதில் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கான பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இமெயில் ரிப்போர்ட்டு, சிச்சுவேஷன் அனலைசிஸ், அதை பற்றி ப்ரீவியஸ் ரேட்டிங் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தா 50 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சைக்கோமெட்ரிக்கான டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. அது வந்து பார்த்தா ஒரு 50 மதிப்பெண் இருக்க போது. குரூப் எக்ஸைஸ் 20, இன்டர்வியூ 30. இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களை செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றியும் தெளிவாக அறிவிச்சிருக்காங்க இதில். நோட்டிஃபிகேஷனை தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக தமிழகத்தில் வந்து பார்த்தா எங்கெங்கே இருக்குமோ சேம் அதே பிளேஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிகமாக சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி போன்ற பல இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸும் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்றவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே வீடியோ வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.